Hi everyone, welcome to Jeyam cooking. இன்னைக்கு நாம நெத்திலி மீன் கருவாடு தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ரசம் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன். இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 100 கிராம் நெத்திலி மீன் கருவாடு எடுத்திருக்கேன். இதோட தலையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் இந்த மாதிரி தலையெல்லாம் கிள்ளி எடுத்துக்கிறேன். முள்ளு எதுவும் வெளியில் பெருசாக தெரிஞ்சால் அதையும் கூட கையிலேயே கிள்ளி எடுக்க முடிஞ்சால் எடுத்துடலாம். இப்போ நான் எல்லா கருவாடுலையும் தலையை கிள்ளி எடுத்துட்டேன். இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு சுடுதண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வைக்கிறேன். கருவாடை எப்போவுமே சுடுதண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்கிறது நல்லது. ஏன்னா செதில் உள்ள கருவாடுலெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக செதிலை க்ளீன் பண்ணாமையே காய வச்சு கருவாடாக்கியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கருவாடை சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு கழுவும் போது அந்த செதில் ஒட்டிகிட்டு இருந்தாலும் அது எடுபட்டு வந்துடும், கருவாடு சுத்தமாகவும் ஆயிரும். இப்போ நம்ம தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னா கீறிட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்க்கலை, காரம் கம்மியாக தான் நாங்கள் சேர்த்துப்போம், அதனால் நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை. பச்சை மிளகாய் சேர்த்து செஞ்சிங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்து இந்த வெங்காயத்து கூடவே வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறும்போது ஒரு 20-25 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன். இதை 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து செய்யும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். கலர் மாறிடும். கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளியோடைய அளவை கூட்டிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கிரேவி அதிகமாக கிடைக்கும். இப்போ நான் தக்காளி சேர்த்துட்டேன். தக்காளி சேர்த்துட்டு வதக்கிறேன். இந்த தக்காளி வதங்குறதுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கருவாடுக்கு எப்போவுமே உப்பு சேர்க்கும்போது பார்த்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். ஏன்னா கருவாடுலேயே உப்பு இருக்கும். நம்மளும் உப்பு அதிகமாக சேர்த்துட்டோன்னா ரொம்ப உப்பு கரிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு லாஸ்ட்டாக இறக்க போகிறப்போ டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போது 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது மீடியம் காரம் தான் இருக்கும். நீங்கள் காரம் அதிகம் தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவை அதிகமாக்கிக்கோங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கிளறி விடலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் வதக்கணுன்னா தக்காளி லைட்டாக மசிஞ்சிரும். அதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்யும்போது இந்த கருவாடு தொக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்க நல்லா வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே வதங்கட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இந்த உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது உருளைக்கிழங்கு கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெங்காயம் தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிறீங்கன்னா அப்போ தண்ணியோட அளவையும் அதிகமாக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக வைக்கலாம். அப்போ அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்து அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும். அதனால் நான் இப்போ மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இடையில திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இதை திறந்து பார்க்குறேன். தண்ணியோட அளவு குறைஞ்சிருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்க கருவாடை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிளறி விடலாம். கருவாடு ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2-3 நிமிஷம் வெந்தால் போதும். ஏற்கனவே நம்ம சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தப்பவே அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 2-3 நிமிஷம் வேக வைக்கும்போது அது நல்லாவே வெந்துடும். ரொம்ப நேரம் வேக விட்டுட்டோம்னா கருவாடு உடஞ்சி அது இருக்க முள்ளெல்லாம் தொக்கில் கலந்துரும். அதனால் ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும். நான் இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வைக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். 3 நிமிஷம் கழித்து நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தண்ணியெல்லாம் வத்திருச்சு, தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு, கருவாடும் வெந்துருச்சு. கருவாடு சாஃப்டாக இருக்கிறத வச்சு அது வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது இன்னும் ஒரு 3 பொருள் சேர்க்க வேண்டியிருக்கு, அதையும் சேர்த்துட்டோம்னா நம்ம கருவாடு தொக்கு ரெடி ஆகிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்,
அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஜீரகத்தை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெந்தய பவுடரும் ஜீரக பவுடரும் இறக்க போகிறப்போ நம்ம சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு கிளறி விடலாம். அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் லெமனில் 1/2 லெமனை வந்து இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் அதில் பிழிஞ்சு விட்டுருக்கேன், அது வந்து ரெக்கார்ட் ஆகலை. நீங்கள் அதை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு கிளறி விடலாம். லெமனுக்கு பதிலாக புளி கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து ஊற வச்சு கரைச்சி அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், டேஸ்டான நெத்திலி மீன் கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜெயம் குக்கிங்கிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.